தகுதியே இல்லாம பணத்தை கொடுத்து வேலைக்கு போன செந்திலுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில் பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பரபரப்பாக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் ராஜி, அம்மா நாங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு வரமாட்டோமா, ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய புக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, ராஜிக்கும் அந்த ஸ்லாட்லாம் அலாட் பண்ணுற வேலையும் இருக்குமா, அதனால் எங்களுக்கும் சேர்த்து பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியோ, இதை பாரு கதிரே, சும்மா கடையில் சாப்பிட்டு 2 பேரும் உடம்ப கெடுத்துக்காதீங்க, இந்தாங்க சாப்பாடு நான் கட்டி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியோ, எதுக்கு அத்தை உங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி ஆமாம், சிரமத்தை பார்த்தேன்னா இப்படி 5 பிள்ளைய பெற்று வளர்த்திருக்க முடியுமா, கம்முன்னு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு கோமதி சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு ராஜியும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் செந்தில் தலைவலி பிடிச்சி ரூம்குள்ளேருந்து வெளியில் வர மீனாவும், சரியத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அதே சமயம் அங்கே பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற பாண்டியன், என்ன தோர ஆஃபீஸ் வேலையெல்லாம் இனி இல்லைல்ல, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, உடனே எல்லாருமே நின்று பார்க்குறாங்க வேடிக்கை செந்தில. அப்பா ஏன்பா அதவே குத்தி குத்தி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே முன்னாடி இருந்த டீப்பாவை எட்டி உதச்சி எழுந்திருக்கிற பாண்டியன், பின்ன என்னல நேற்று கடைக்கு வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியலை, அதுலேயும் வந்தவன் ஒருத்தன் கேட்டான் பாரு, இப்படி ஒரு பிள்ளைய பேத்து சம்பாதிக்கிறதுக்கு அனுப்புனதுக்கு நாண்டுக்கிட்டு சாகலான்னு சொல்லி என்னை கேட்குறான், எனக்கு தேவையா கோமதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, உடனே செந்திலோ, அப்பா அது அப்படின்னு உடனே ராஜியும், மாமா என் முன்னாடி எல்லாம் செந்தில் மாமாவை இப்படி அசிங்கமாக திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏப்பா ஊரே சிரிக்குதான், இதில் நீ மட்டும் என்ன, அவனுக்கு கண்டிப்பாக அவன் முகத்தில் காரி துப்பிட்டு போங்க போகிறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே சமயம் மீனாவும் அசிங்கப்பட்டு ஓரமாக நிற்க, ஏப்பா மீனா நீ கிளம்பி போப்பா, இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நீயும் லவ் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு, எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் பண்ணியோடா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். நான் வெடிய வெடிய தூங்கவே இல்லைடா அப்படின்னு பாண்டியன் திட்டிக்கிட்டு, இதை பாரு கோமதி, நான் கடைசியாக உறுதியாக ஒரு முடிவு சொல்லிடுறேன், இனிமேல் இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நான் கடைக்கு போயிட்டு சாயங்காலம் இல்லை நைட்டு வரும்போது இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்னப்பா மீனா நான் சொல்கிற முடிவை நீயும் ஏற்றுக்கிறதானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனாவும், மாமா அது அவர் எங்கே போவார் அப்படின்னு, நீ சும்மா இருப்பா, ஆரம்பத்துலேருந்து நீ இவனை தூக்கி தூக்கி வச்சு பேசுதான் இந்த அளவுக்கு அவன் ரொம்ப இலக்காரமாக எடுத்துகிட்டு தான் தான் பெருசுன்னு எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தான், இப்போ ரொம்ப ரொம்ப கேவலப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான், இவன் எங்கேயாவது போகட்டும், இனிமேல் என் கடைக்கும் வேலைக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாண்டியன் திட்டிக்கிட்டு, நான் கடைசியாக சொல்லிடுறேன், திரும்பி வரும்போது இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. உடனே கோமதியோ, எங்க நம்ம புள்ள நம்ம வீட்டில் இருக்காம எங்கெங்க போவான் அப்படின்னு கேட்க, உடனே கோமதியை பார்த்துட்டு, இதை பாரு வாயில் நல்லா வந்துடும், ஓங்கி பலார்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிடுவேன், என்ன இப்படித்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போய் சும்மா லஞ்சத்தை வாங்கி பேரை கெடுத்துட்டு வந்திருக்கான், நம்ம வீட்டில் தான் இருப்பானா, என்ன பேசிக்கிட்டு இருக்க கோமதி நீயே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நேரா செந்தில் கிட்ட டேய் இதை விட கேவலமாக ஒன்று கேட்க முடியாது, நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கிறவனா இருந்தா இங்கே என்னோட உழைப்பில் நான் நேர்மையாக கடையில் சம்பாதிச்ச பணத்தில் சம்பாதிச்சு போடுற சாப்பாட்டை தின்னுட்டு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட, உடனே செந்தில் அப்படியே உட்காந்து அழுகிறாரு. உடனே கதிர்னு ராஜியும் சேர்ந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க, அண்ணே அப்பாவை பற்றி தெரிஞ்சது தானே, அவர் இப்படி தான் பேசுவாருன்னு நமக்கு தெரியாதா, விடுன கொஞ்சம் டைம் ஆகும் இதிலேருந்து நீ வெளியில் வர்றதுக்கு, அதுக்காக ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிர் சொல்கிறாரு. அங்கே ஹாலில் இருக்கிற தூணில் தலையை முட்டிட்டு அழுகிறாரு. இல்லைல கதிர், எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் பேராசை பிடிச்சி பண்ணினேன்ல, அதனால் எனக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாக அடிச்சுட்டு அழுக, சாரி என்னால் நீங்கள் எல்லாரும் உங்களோட டியூட்டிக்கு போகிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைமை, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போயிடுறாரு செந்திலோ. உடனே சரிடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்க அப்படின்னு கோமதியும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் மீனா, என்னங்க ஒழுக்கமாக சாப்பிட்டு இங்கேயே இருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் அங்கே
குறுக்கையும் மறுக்கையும் ரூம்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க செந்திலுக்கு இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எங்கேயாவது கண் காணாமல் போயிடணும் அப்படி என்னோட சட்டை பேண்ட்டை எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு வெளியில் கோமதி இருக்காங்களா இல்லாத சமயமாக பார்த்து போயிடணும்னு அங்கே வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் கோமதி, எனக்கு ஏனோ மனசே சரியில்லடா செந்தில், நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு கோமதி கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே பின்னாடியே பேகை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு, யார்கிட்டையும் சொல்லாமல் செந்தில். அதே சமயம் என்ன வீடு இப்படி திறந்து கிடக்கு, ஐயோ என்ன நாய் கூட வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, இந்த செந்தில் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி அங்கே உள்ளே வர்றாங்க. கோமதி, செந்தில், டேய் செந்தில் அப்படின்னு எல்லாம் ரூம் முழுக்க தேட செந்தில் இல்லாததால் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதே சமயம் அங்கே மீனாவுக்கு, மீனா எங்கே போனா இவன், ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதே சமயம் வீடெல்லாம் நான் கோவிலுக்கு போன சமயத்தில் பார்த்துட்டு இருடான்னு சொல்லி விட்டுட்டு போனதுக்கு அப்படியே திறந்து வச்சுட்டு போயிட்டான் மீனா, உன்கிட்ட எங்கேயாவது போகிறேன்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், ஆஹா இல்லை அத்தை, இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே இதுக்கும் மேலே அவன் எங்கே போனான்னு தெரியலை அப்படின்னு அங்கே ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க மீனா. அதே சமயம் இந்த நியூஸ் கதிர், ராஜின்னு எல்லாருக்குமே போயிட அப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துட உடனே கோமதி பாண்டியனை, இதுக்கு தாங்க அவன் செஞ்ச தப்பை குத்தி குத்தி காமிச்சு பேசாதீங்கன்னு, பின்ன சோறு தானே சாப்பிட்றேன்னு கேட்டால் அவனுக்கு எவ்வளவு மனசு உளைச்சலாயிருக்கும் அப்படின்னு கோமதியும் திட்ட, உடனே இதை பாரு, அவன் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படி ஒரு நேர்மையில்லாத பிள்ளைய உயிரோட வச்சு சாப்பாடு போடுறதுக்கு செத்து போயிட்டான்னா கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை கோமதி அப்படின்னு சொல்ல கரெக்டாக மீனா மயங்கி விழுகிறாங்க. உடனே கோமதி, இது என்னடி புது வம்பா இருக்குது, ராஜி புடியவளை, இவன் என்ன மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவை தண்ணியை தெளித்து எழுப்பி விட உடனே மீனாவும், என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்க, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டோமா அப்படின்னு கோமதியும் சொல்ல உடனே கதிரோ, ராஜி முதல்ல அண்ணனை கூட எங்கேயாவது இருக்கும் தேடிக்கலாம், அண்ணியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம், அவங்க ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும், ஆமாம்மா முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் ராஜியையும் கதிர் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே கோமதியும் போக இங்கே பாண்டியனும் வீட்டில் அப்செட் ஆகி இருக்காரு. அதே சமயம் அங்கே டாக்டர் கிட்ட போகும் பொழுது மீனா கன்சீவாக இருக்காங்கங்கிற சந்தோஷமான செய்தியை சொல்ல அப்படியே கோமதி சந்தோஷத்தில், என்ன இருந்தாலும் இப்போ நம்ம பிள்ளைய காணுமே அப்படிங்கிற கவலையிலையும் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த கோமதி தலையாக அடிச்சுட்டு அழுகிறாங்க. என்னதான் நம்ம குடும்பத்துக்கு வந்த சாபமோ, இப்படித்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு குழந்தை பேரனோ பேத்தியோ கிடைக்குன்னு நினச்சி நம்ம டாக்டர்கிட்ட எதிர்பார்த்துட்டு வரும்போது அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே சமயம் இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் நம்ம குடும்பத்தோட வாரிசுங்க வரணும்னு இருக்கும் போல். அப்படித்தான் தங்கமயிலுக்கு முதல் ஒரு வாட்டி எல்லாரும் சந்தோஷமாக போய் பார்க்கும் பொழுது குழந்தை இல்லைன்னு கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் இத்தனை பொய் பித்தலாட்டம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கன்சீவ் ஆனா. அதே மாதிரி தான் இந்த செந்தில் பையனும் மீனாவும் இத்தனை நாளாக நல்ல முறைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்பெல்லாம் இந்த குழந்தை வயிற்றில் உண்டாகாமல் இப்போ இவ்வளவு கேவலமாக அவன் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினதுக்கப்புறமா வந்திருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு கடவுளே அப்படின்னு அழ. உடனே ராஜியும், அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சரியாயிடும் அப்படின்னு, அத்தை நான் வேணும்னா மீனாக்காவோட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயத்த முதல்ல சொல்லிடவா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி சொல்லிடுறி, நம்மளோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு அங்கே கோமதியும் சொல்ல ராஜி ஃபோன் பண்ணி மீனாவோட அம்மா அப்பாவுக்கு சொல்ல உடனே ஜனார்தனன் நேராக வீட்டுக்கு வர்றாரு. மீனாவை, என்னம்மா எங்கள் மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு கேட்க உடனே மீனாவும், ஏன்பா ஏன் அவர் உங்களால தானே கேட்டு குட்டி சோபனானாரு, அது பத்தாரான்னு சொல்லி ஓங்கி அரைகிறாங்க ஜனார்தனனை மீனா.